பூண்டு சாதம் பண்ணதுக்கு 4 பூண்டு எடுத்து 2 பூண்டு உரித்து வச்சுருக்கு, 2 பூண்டு முழுசாக இருக்குது. ஒரு 4-5 பொடி வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, ஒரு சின்ன பட்டை, 2 கிராம்பு, 2 இலை, பாசி, கருவேப்பிலை, ஒரு தக்காளி தோல் செதுக்கி வச்சுருக்கு. அது நல்லா இதில் போட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். கொஞ்சம் புதினா இலை, ஒரு அரை கரண்டி மிளகு, ஒரு கரண்டி குழம்பு மசாலா, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. பாத்திரம் அடுப்பில் இருக்குது. எண்ணெய் காஞ்சிட்டு குக்கரில் வைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. அரிசி 2 கிளாஸ் ஊற வச்சுருக்கு. பூண்டு சாதம் குக்கரில் சிம்பிளாக வைக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிட்டு பட்டை சேர்த்துருக்காங்க. கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க. வெங்காயம் சேர்த்துருக்காங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துருக்காங்க. பச்சை மிளகாய் எல்லாம் இப்போ வந்து சேர்த்துருக்காங்க. எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்காங்க. தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. மிளகு சேர்த்துருக்காங்க. மசாலையும் சேர்த்துருக்காங்க. லைட்டாக கிண்டி விடுங்க. குக்கர் வண்டியில் சரியாக உட்காரமாக இருக்குது. அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துருக்காங்க. மசாலா ரெடி ஆகிட்டு இந்த டைமில் அரிசி சேர்த்துருக்காங்க. உப்பு சரியாக பார்த்துருக்காங்க. தண்ணி சேர்த்துருக்காங்க. தண்ணி அரிசிக்கு மேலே இந்த கேப் இவ்வளோவுக்கு வைக்கணும். இந்த கேப்பு இந்த 2 விரல் கேப்பு வச்சா குக்கரில் போதும், கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கரெக்டாக ஒரு 4 விசில் அடித்தா போதும். நல்ல விசிலாக, சின்ன சின்ன விசிலாக இருந்தால் சரி வராது. பெரிய விசில் ஒரு 4 விசில் அடித்தா போதும், சோறு வெந்துடும். இந்த மாதிரி 4 விசில் அடித்தா போதும், சோறு வெந்துடும். ஆற வச்சு எடுத்தால் போதும். 4 விசில் ஆகிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஆறட்டும். இந்த மாதிரி இறக்கி வச்சுருங்க. அந்த ஆவி போச்செல்லாம் வெந்துடும். அதுக்கு ஒரு சட்னி பண்ணதுக்கு ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் புதினா இலை, 4 பச்சை மிளகா, 2 பூண்டு பல், 2 வெங்காயம், அது கூட ஒரு பேரிச்சம்பழம் போட்டு அரைக்கிறது. கட் பண்ணியாச்சு. மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதான். தேவையான அளவு உப்பு. நல்ல இனிப்பும் புளிப்பும் சட்னி, நல்ல சட்னி சாப்பாட்டுக்கு. ஆவி போயிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பூண்டு சாதம் நல்லா குழையாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வச்சு ஒரு திருப்பி சாப்பிட்டுட்டு தான் 2வது இது பண்ணது பூண்டு சாதம்.